Hello guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்து கோல்ட் காயின் வாங்குறது நம்மளுக்கு பெனிஃபிட்டா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரேட் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ அது ப்ராஃபிட் கொடுக்குது, எப்போ வாங்கினா ப்ராஃபிட் கொடுக்குது, இல்லை ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5th ஜூன் ஒரு வருஷம் முன்னாடி எக்ஸாக்டாக 5th ஜூன் 2023 அன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5530 rupees ஒரு கிராம். இன்றைக்கி வந்து 6660 rupees. ஸோ அப்படியே நம்ம காயின் வாங்க முடியாது, மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டின்னு ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து 133 போடுவாங்க ஒரு கிராமுக்கு வாங்கும்போது. அப்புறம் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3% போடுறாங்க. ஸோ அது வந்து 204 ஒரு கிராம் காயின் நம்ம வாங்கினோன்னா. அப்போது ஒரு வருஷம் முன்னாடி நம்ம இந்த 5530 rupees பர் கிராமுக்கு ஒரு கிராம் காயின் நம்ம வாங்கியிருந்தோன்னா இது ரெண்டும் சேர்த்து 337 வருது. ஸோ ஒரு வருஷம் முன்னாடி இது வந்து 5th ஜூன் 2023 அப்போது நம்ம வந்து வாங்கணும் காயின் அப்படின்னா நம்ம இந்த விலையை கொடுத்து தான் வாங்கியிருப்போம். 5867 rupees கொடுத்து நம்ம வாங்கியிருப்போம் 1 year பேக். இப்போது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை விற்கும் போது அகெயின் ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. ஸோ அந்த கிராம் ரேட்லேருந்து ஜிஎஸ்டி பிடிச்சிக்கிட்டு அதை வந்து நம்மளுக்கு 6456 rupeesக்கு நம்ம வந்து விற்போம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 589 rupees வருது. விச் இஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 10% லாபம் வந்து லாஸ்ட் இயர் இதே டேட்டில் ஒரு கிராம் காயின் வாங்கி இன்றைக்கி நம்ம அந்த காயினை விற்றுருந்தா 10% நம்மளுக்கு லாபம் வருது. 1 இயரில் 10% லாபம்ன்றது ரொம்ப நல்ல லாபம். இது வரைக்கும் பார்த்துட்டு எல்லோரும் நம்ம கோல்ட் காயின் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வாங்கி இந்த 1 year முன்னாடி வாங்கி இன்றைக்கி விற்றா சூப்பர், 10% லாபம் வந்தது, செமையான பை, கரெக்டு தான். லாங் டேர்முக்கு நம்ம வாங்கலாம் டெஃபினட்டாக. ஒரு வருஷம் அப்படின்ற ஒரு டைம் காலகட்டம் வந்து லாங் டேர்ம். ஸோ அதுக்கு நம்ம வாங்கினோன்னா இப்போ இந்த மாதிரி 10% லாபம் வருது. இதே ஷார்ட் டேர்முக்கு பாருங்கள், 3 monthஸில் நான் விற்கிறேன் காயின் வாங்கி, லாபமாக நஷ்டமாக? ஜூன் 2023 நான் வந்து ஒரு கிராம் காயின் வாங்கினேன்னா ஆல்ரெடி நம்ம ரேட் பார்த்தோம். அந்த ரேட் வந்து நம்மளுக்கு ஓவரால் ப்ரைஸ் வந்து 5867 rupees கொடுத்து 5867 rupees கொடுத்து நான் ஒரு கிராம் காயின் போன வருஷம் ஜூன் மாதம் 5th டேட்டில் வாங்கியிருந்தேன்னா செப்டம்பர் மாதம் அதை நான் விற்கும் போது அந்த ஒரு கிராம் காயின் வந்து அன்றைக்கி செப்டம்பர் மாதம் ரேட் வந்து ஒரு கிராம் வந்து 50515. இதில் நீங்கள் கேல்குலேஷனே போட வேணாம். 5th ஜூன் நம்ம வாங்கும்போது ஒரு கிராமோட ரேட்டு மட்டுமே 5530 rupees. ஆனால் செப்டம்பர் மாதம் 5th நீங்கள் 3 months கழித்து பார்க்கும்போது ஒரு கிராமோட ரேட்டு மட்டுமே 15 rupees நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே இங்கே நம்ம வந்து மேக்கிங் சார்ஜஸும் ஜிஎஸ்டியும் கொடுப்போம், இங்கே ஜிஎஸ்டி கொடுப்போம். அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிராம் ரேட் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு 15 ரூபா நஷ்டம், அதுக்கு மேலேயும் நஷ்டம் தான். ஸோ 3 monthsன்றது ஷார்ட் டேர்முக்கு நம்ம வந்து கோல்டு காயின்ஸ் வாங்கவே கூடாது. டெஃபினட்டாக நம்மளுக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும். ஏன்னா கோல்டு வந்து வோலடைலான ஒரு விஷயம். வோலடைலிட்டி அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்படின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இதெல்லாம் விடுங்க. இந்த ஜூன் 23 வாங்கி 24 நம்ம விற்றா 10% கோல்ட் காயின் வாங்கலாம், சூப்பர், எல்லாம் ஓகே. இதே அதுக்கும் முன்னாடி வருஷம் ஜூன் 23 to 24 இயர், அந்த ஆனுவல் இயரில் பார்த்தா 10% நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ், காயின் மட்டுமே 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஆனால் அதே மாதிரி 22 to 23 இப்போ நான் ஜூன் 2022 நான் ஒரு காயின் வாங்கினேன்னா எனக்கு ரேட் வந்து 5112. ஆனால் 5th ஜூன் 23 நான் அதை விற்றேன்னா இது 22 நான் வாங்குகிறேன் இந்த ரேட்டுக்கு, 23 நான் இந்த ரேட்டுக்கு விற்கிறேன். இப்போ பாருங்கள், 1 year ஸ்பேன், இதுவும் 1 year ஸ்பேன் தான்.
22 to 23 இயரில் 22ல் வாங்கி 23ல் ஒரே டேட்டில் நான் வாங்கி விற்றா எனக்கு 200 ரூபாய் தான் கிடைக்குது. அது பார்த்திங்கன்னா 4% தான், 4% தான் நம்மளுக்கு லாபம் 1 இயர் ஸ்பேனில். ஆனால் இந்த இயரில் பார்த்திங்கன்னா 23ல் வாங்கி 24ல் விற்றா 10% லாபம் வருது. ஸோ பேசிக்கலி கோல்டு அப்படிங்கிறது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் தான் லாபமே கொடுக்கும், ஷார்ட் டேர்மில் டெஃபினட்டாக நஷ்டம் தான் கொடுக்கும். காயினாக வாங்கும்போது ஃபிசிக்கல் கோல்டு நான் சொல்கிறது, ஃபிசிக்கல் கோல்டுனா நகைகள், காயின்ஸ் என்ன வாங்கினாலும் ஷார்ட் டேர்முக்கு நஷ்டம் தான் கொடுக்கும். அதை நம்ம பார்த்துட்டோம். 3 months 6 months அப்படின்னு விற்றோன்னா டெஃபினட்டாக நஷ்டத்தில் தான் போய் முடியும். லாங் டேர்ம்லேயுமே அந்த இயர் அண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸை வச்சு தான். இப்போது கோல்டு ரேட் இந்த வருஷம் நல்லா ஏறுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சைனா வந்து நிறைய கோல்டு வாங்குகிறாங்க, அதனால தான் கோல்டு ரேட் ஏறுது. சைனா தான் அதுக்கு காரணம். அதனால் 10% ரிட்டர்ன்ஸ் வருது. அதே போன வருஷம் 1 இயர் நம்ம வச்சுருந்தா கூட 4% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, கோல்டு காயின் வாங்கினாலே அது வந்து சூப்பர் சேவிங் அப்படின்றது கிடையாது. கோல்டு காயின் வாங்கினாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் எப்படி பார்த்தாலும் அப்படின்றது உண்மை. ஆனால் அது எவ்வளோ % ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு இருக்குது. இந்த வருஷம் தான் 10% கொடுத்துருக்கு, அதாவது 23 to 24. ஏன்னா அதுக்கு சைனா ஒரு ரீசன். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் பை டிபெண்டிங் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். அதை அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க கோல்டு காயின் இப்போ வாங்கலாம் அப்படின்றது, எந்த மெட்டலை எப்போ வாங்கணும்னு தெரியும். பட் ஜென்ரலாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி 4% ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். இதை விட எஃப்டியில் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு அதிக % ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அதை விட அதிக %. எஃப்டியில் நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக 7%, போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போட்டிங்கன்னா 8% கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் இந்த மாதிரி காயினாக வாங்குங்க. பிகாஸ் காயினாக நம்ம வாங்கினோன்னா அது நம்ம வந்து போட்டு அனுபவிக்க முடியாது, வெறும் வச்சிருந்து கொடுப்போம், அதில் பெரிய லாபம் வராது. அதே நகையை நீங்கள் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் போட்டால் தான் அனுபவிக்கலாம், தட் டிபெண்ட்ஸ். ஆனால் காயினாக வாங்கினீங்கன்னா வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் வாங்கும்போது அதில் பெருசாக உங்களுக்கு வந்து அதில் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி ஃபைனான்ஷியலாக மோர் இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்டுறேன். தேங்க்யூ.